ஜெயம் கொள்ளுகிறவன் என்ற தலைப்பில் தான் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை மையப்படுத்தி ஜெயம் கொள்ளுகிறவன் என்ற தலைப்பில் இந்த நாள் செய்தியை நாம் கேட்கிறோம். சரி, குறிப்பாய் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை குறித்த ஒரு முகவுரையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிக்கலாம். உலகத்தில் நடக்கிற எந்த நிகழ்வுகளையும் நாம் சில நேரங்களில் சிலதை எளிதாக எடுத்துக்கொள்ளலாம். மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கூட சில நேரங்களிலே நாம் எளிதாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லக்கூடிய எந்த விஷயங்களையும் நாம் எளிதாகவோ அலட்சியமாகவோ எடுத்துக்கொள்ளவே கூடாது. அதிலும் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை நாம் இன்னும் ஜாக்கிரதையாக அதனுடைய வார்த்தைகளை நாம் மிக மிக பயபக்தியோடு கவனமாக சற்றாகிலும் தாமதம் இல்லாமல் விழிப்போடு கேட்க வேண்டிய சம்பவம் தான். எல்லாம் நின்று உட்காருங்களா? எல்லாம் என்ன பாருங்க, நின்று என்ன பாருங்க, தலைக்கு தொங்க போடக்கூடாது. எல்லாம் நின்று என்ன பார்த்து கவனிங்க. இப்ப சமுதிர பகுதியில் அதிகமாக சொல்லிக்கிறேன், கவனிங்க. அப்போ மற்ற எல்லா புத்தகத்தை காட்டிலும் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் மிகவும் கூர்மையான பார்வையோடு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு புத்தகமாயிருக்கு. ஏன், எதனால அப்படின்னா, மனுகுலத்துக்கு ரட்சிப்பை பெறக்கூடிய வழியையும் உலக அரசாங்கத்தின் முடிவு, உலகத்துடைய அரசாங்கத்துக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டாக போகிறது. உலகத்துக்கு நேரிடக்கூடிய அழிவுகள், கிறிஸ்துவ நிமித்தம் உபத்திரப்பட்டு வருகிற மக்களுக்கு ஆண்டவர் வருகிற நாட்கள்ல ஆயத்தப்படுத்தி வச்ச வாழ்க்கையை குறித்தும், கிறிஸ்துவுக்குள் மரித்தோருடைய நிலைமை என்ன, இப்படி எல்லா விதமான காரியங்களையும் உள்ளடக்கி கடைசியாய் ஒரு மனிதனுக்கு எச்சரிக்கை கொடுக்கிற ஒரு புத்தகம் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். ஆண்டவர் 66 புத்தகத்தை வைத்துதான் நம்மோடு கூட பேசுவதற்கு ஆண்டவர் சித்தம் கொண்டார். கவனிக்கலாம். மனிதன் படைக்கப்பட்ட நாள் முதல் இந்த நாள் வரையிலும் உலகை ஸ்தோத்திரிக்கிறோம், இயற்கைகளை மனிதன் நாசப்படுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம், மிகவும் பாவத்துக்குள் ஆக்கப்பட்டதை நாம் எல்லாரும் அறிவோம். குறிப்பாக இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் சாத்தானுடைய முடிவை பற்றி நமக்கு சொல்லுது. ஏன்னா இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா தீமைக்குமே காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாத்தான் தான் எல்லாவற்றுக்குமே மூல காரணம். அப்போ ஆண்டவர் நமக்கு எதிர் வழியாக நமக்கு உபதேசங்களை சொல்லி வருகிறார். இந்த பரிசுத்த வேதாகமத்தின் வழியாகத்தான் நமக்கு ஆண்டவர் உபதேசங்களை சொல்லி வருகிறார். நல்ல கவனிக்கணும். பரிசுத்த வேதாகமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் மனுகுலத்துக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். எத்தனை புத்தகத்தை வைத்து ஆண்டவர் நம்மோடு கூட பேச சித்தம் கொண்டார்? 66 புத்தகம். இந்த 66 புத்தகம் மனிதன் தீர்மானித்த தீர்மானம் அல்ல. 66 புத்தகம் தான்ப்பா. இது மனிதன் தீர்மானித்ததல்ல, இது கடவுளே தீர்மானித்த ஒரு புத்தகம். 66 புத்தகம் தான், அதுக்கு மேல் ஒரு புத்தகம் அல்ல என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த 66 புத்தகத்தை கொண்டுதான் ஆண்டவர் அவருடைய விருப்பத்தை, அவருடைய எண்ணத்தை, அவருடைய பாரத்தை திருச்சபையோடு, திருச்சபை அல்லாத மக்களோடு இந்த 66 புத்தகத்தின் வழியாகத்தான் ஆண்டவர் தமது சித்தத்தை, தமது எதிர்பார்ப்பை, தம்முடைய நோக்கத்தை இந்த புத்தகத்தின் வாயிலாகத்தான் ஆண்டவர் உலகத்துக்கும் திருச்சபைக்கும் ஆண்டவர் தெரியப்படுத்த. இந்த 66 புத்தகமும் நமக்கு கிடைத்த ஒவ்வொரு புத்தகமும் ஒரு கிருபை நிறைந்த ஒரு புத்தகம். அப்ப 66 புத்தகத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு புத்தகம் கிடையாது. 67வது புத்தகத்தை எழுதி அதன் வழியாக இன்னொரு தரம் மனுகுலத்திற்கு புத்திமதி சொல்லவோ இல்ல திருச்சபைக்கு புத்திமதி சொல்லவோ ஆண்டவர் சித்தம் கொள்ளவில்லை. அவ்வளவுதான். அந்த 66 புத்தகத்தோடு முற்றிற்று. அப்படியே என்ன, 66 புத்தகமும் கிருபை நிறைந்ததா இருந்ததுனால அது முடிந்தது என்றால் இதுக்கு மேல ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அர்த்தம். அப்ப ஆண்டவர் மனுஷனோடு கூட பேசுவதற்கு இந்த 66 புத்தகத்தை தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா மனுகுலத்துக்கு கொடுக்க, திருச்சபைக்கு கொடுக்க ஆண்டவர் சித்தம் பண்ணார். அது மாத்திரமல்ல, மற்ற எல்லா புத்தகத்தை காட்டிலும் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் தான் ஸ்தோத்திரிக்கிற வேதம் சொல்கிறது. தேவன் இயேசுவோடு கூட பேச, இயேசு தேவ தூதனிடத்தில் பேச, தேவ தூதன் பரிசுத்தவனாகிய யோவானிடத்தில் தெரிவிக்கிறார். அப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் நேரடியாகவே கடவுள் தமது
குமாரனாகிய இயேசுவுக்கு ஒப்புவிக்க, குமாரனாகிய இயேசு தேவ தூதனுக்கு ஒப்புவிக்க, அந்த வான தூதன் திருச்சபைக்கு சம்பவங்களை தெரிவிக்கிறார். அப்போ இப்பேற்பட்ட இந்த வேதத்தை ஒரு வெறுத்தாலோ அதை அறிந்து கொள்ள விருப்பம் இல்லை என்றாலோ ஸ்தோத்திரிக்கிறோம், அவர்கள் வேதத்தை அல்ல, வேதத்தை கொடுத்த கிறிஸ்துவையே என்ன பண்றாங்கன்னா அவங்க வெறுக்கக்கூடியவங்களா இருக்காங்க. யார் வேதத்தை வெறுக்கிறாங்களோ அவங்க சீக்கிரமா இடறி விழுந்து விடுவார்கள். அவனுடைய செய்தியை கேட்க யார் விருப்பம் இல்லையோ அவங்க சீக்கிரமா இடறி விழுந்து விடுவார்கள். சரி, அது மட்டும் இல்ல, இந்த வெளிப்பட்ட விஷயத்தை சொல்லும் போது 7 சபைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். கவனிக்கணும், 7 சபைகளை குறித்து ஒவ்வொரு சபையுடைய பலவீனத்தையும் ஆண்டவர் பேசுகிறார். என்ன குறிப்பா எபேசு சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா சபையிலும் நிறைவுகளும் இருந்தது, அதே நேரத்தில் குறைவுகளும் இருந்தது. அப்போ வெளிப்பட்ட விஷயத்துக்கு எழுதும்போது ஒவ்வொரு திருச்சபையும் என்னென்ன பலவீனத்தில் இருக்குது அதெல்லாம் யோவான் சொல்லிக் கொண்டே வருகிறார். இப்ப எபேசு சபை முதல் சபை, அந்த சபையை பார்த்து சொல்றார், அங்க ஒரு குறை இருந்தது. என்னன்னா, நீ ஆதியில அன்பா இருந்த, ஆதி காலத்துல ரட்சிக்கப்பட்ட புதுச வைராக்கியமா வாழ்ந்த, ஆனால் இன்றைக்கு அந்த ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டு விட்டாய் என்று சொல்லு. அப்ப எபேசு சபை எப்படிப்பட்ட சபை? ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்ட சபை. இரண்டாவது ஆண்டவர் சிமிர்னா சபையை பார்த்து சொல்றார். சிமிர்னா சபை கர்த்தருக்காகவே பாடுபட்ட ஒரு சபை. பாடுபட்டாலும் அந்த சபையில சில குறைபாடுகள் இருந்தது. அடுத்தது பெர்கமு சபை. இந்த பெர்கமு சபை பொய் உபதேசங்களுக்கு பேர் போன ஒரு சபை. எதுக்கு சொல்லுங்க? ஆமா, பொய் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து அந்த பொய் உபதேசங்களுக்கு சாய்ந்து போன ஒரு சபை தான் இந்த பெர்கமு சபை. அடுத்தது தியத்ரா சபை, ஒழுக்கம் கெட்ட சபை, ஒழுக்கம் இல்லாத ஒரு சபை. ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கையில சீரழிவுகள் அதிகமாக இருக்கும். ஒழுக்கம் இல்லாத சபை சீர்கெட்டு போய்விடும். அப்போ இந்த பெர்கமு தியத்ரா சபை ஒழுக்கம் கெட்ட ஒரு சபையாக இருந்தது. அடுத்தது சர்தை சபை, கிரியைகளிலே செத்த சபையா விசுவாசம் இருந்தது, ஆனால் கிரியைகள் இல்லாத ஒரு செத்த சபையாக இந்த சர்தை சபை இருந்தது. அடுத்தது பிலதெல்பியா சபை, விசுவாசம் உள்ள ஒரு சபை என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது லவோதிகேயா திருச்சபை. இந்த சபையில ஒரு குறை இருந்துச்சு. என்ன? இவங்க அனலாவும் இல்லை, அதே நேரத்தில் குளிராவும் இல்லை, வெது வெதுப்பா இருந்தாங்க. இரண்டாம் கட்ட நிலைமை இருந்தாங்க. அப்போ 7 சபைகளிலும் ஒவ்வொரு குறைகளை இங்கே ஆண்டவர் சொல்லிக் கொண்டே வருகிறார். எல்லா சபைகளிலும் பாருங்க ஒவ்வொரு குறைகள் இருக்கத்தான் செய்யுது. குறையில்லாத சபைகளே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அது ஒவ்வொரு சபைகளிலே ஒரு குறைகள் இருக்கத்தான் ஆரம்பித்தது. நல்ல கவனிக்கணும். இப்போ எல்லா குறைகளும் ஒவ்வொரு திருச்சபைகள் இருந்தாலும் கூட இப்போ ஆண்டவர் அந்த திருச்சபைகளுக்கு எச்சரிக்கிறார். முதல்ல என்ன சொல்றாரு? உன்னிடத்துல குறைகள் உண்டு, ஏன் குறை வந்தது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அந்த குறைகளை மீண்டு எழுந்து வா, அந்த குறைகளை நிறைவாக்கு என்று சொல்றார். நிறைய பேர் குறையோடு வாழ்வாங்க, ஆனா தனக்குள்ள குறைகள் இருக்கிறது என்பதை கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவங்க உணரவே மாட்டாங்க. விழுந்து கிடப்பாங்க, ஆனா விழுந்து கிடக்கிறோம் அப்படின்னு சொல்லி உணர மாட்டாங்க. அனல் இல்லாமல் வெது வெதுப்பா இருப்பாங்க, ஆனா வெது வெதுப்பா இருக்கிறோமே என்பதுக்கு என்ன பண்றோம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. இப்படியே தன்னை யோசிக்காமலே அவங்க விட்டுறதுனால காலப்போக்கில் ஒன்றுமில்லாமல் அவங்க முற்றிலுமாய் நாசமாக்கப்படுகிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட இந்த குறைகளோடு இருக்கிற இந்த சபைகளுக்கு தான் இப்போது தூதன் வழியாக யோவானிடத்துல தூதன் சொல்லுகிறான். என்ன சொல்றாரு சொன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் பரதீசில் இருக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் அந்த கனியை புசிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிக்கணும், என்ன குறை, எதை ஜெயம் கொள்ளணும்? எதுவெல்லாம் வாழ்க்கையில குறைவா இருக்கிறதோ அந்த குறைகளில் இருந்து மீண்டு வந்து அந்த குறைகளை நிறைவாக்க முயற்சிக்க வேண்டும் என்றுதான் இங்க ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறேன் சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம வாழ்க்கையில குறைகள் இருக்கலாம். குறையில்லாத மனுஷர்கள் யாருமே இல்லை. ஒரு சிலருக்கு ஜெபத்துல குறைவு இருக்கும், ஜெபிக்கக்கூடிய ஆர்வம் வராது. ஜெபிக்காத வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஜெபத்தினால்தான் நமக்கு வேண்டிய நன்மைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம்தான் சாத்தானை ஜெயிக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம். ஒரு சிலருக்கு ஜெபமே மிகப்பெரிய குறைவு, சிலருக்கு விசுவாசத்துல குறைவு, சிலருக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அவங்க ஆண்டோடு இருக்கிற உறவிலே குறைவு. இப்படி பலவிதமான
குறைவுகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ எதில குறைவா இருக்கிறாயோ அந்த குறைகள் எல்லாம் நீ நிறைவாக்கு. அப்படி இல்லைன்னா அந்த குறைகளை நிறைவாக்கி நீ ஜெயம் கொள்ளாவிட்டால் நான் உன்னிடத்துல வந்து உன் விளக்கு தண்டை நான் அணைத்துக் கொள்வேன். அப்ப என்ன சொல்றான், குறை எல்லாருக்கிட்ட தான் இருக்குது. ஆனா நிமிடம் உட்கார்ந்து அந்த குறைகளை அப்படியே வச்சுக்காதீங்க. அந்த குறைகளை வெற்றி கொள்ளுங்க. நீங்க எதுல குறைவா இருக்கிறீங்க, அந்த குறைவை கண்டுபிடிச்சு அந்த குறைவை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். நான் இப்படி எடுத்துட்டு போயிடுறேன் அப்படி விட்டுடக்கூடாது. அந்த குறைகளை கண்டுபிடித்து அந்த குறைகள் மேல் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ வேதம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்குத்தான் ஆண்டவர் பலனை கர்த்தர் கொடுத்தார். சரி, மூணு காரியத்தை மட்டும் சுருக்கமா சொல்லி நான் ஸ்தோத்திரிக்கிற முடிக்கிறேன். முதல்ல நம் ஜெயம் கொள்ளக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டுமானால் எதை செய்தால் நம்மால் ஜெயம் கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்ம நினைவுகளை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதை குறித்து நிமிடம் உட்கார்ந்து சொல்லுங்க. எதை குறித்து சத்தமா சொல்லுங்க. எதை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும்? நம்முடைய நினைவுகளை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன் சகல பாவமும் எப்படி வருது ஒரு மனுஷனுக்குள்ள? சகல பாவமும் முதல்ல என்ன தெரியுமா ஆரம்பிக்குது? நினைவுல தான் ஆரம்பிக்குது. எங்க ஆரம்பிக்குது? ஒரு பாவத்துடைய வேர் எங்கே துவங்குகிறது? ஒரு பாவத்துடைய அஸ்திபாரம் எங்கே உருவாகுதுன்னு சொன்னா முதல்ல நினைவிலே வெளிப்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? நினைவில் வெளிப்பட்டது இப்போது பேச்சிலே வெளிப்பட்டதுதான் கடைசியாக செய்கையிலே வந்து முடியும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் நினைவு குறித்து நீ ஜாக்கிரதையா இருந்தால் நீ எல்லாவற்றிலும் உன்னால ஜாக்கிரதையா இருக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப என்ன ஸ்தோத்திரிக்கிறோம், நினைவுகள்ல வரக்கூடிய பாவத்தை அங்கேயே நாம் கிள்ளி எரிந்து விட்டார். நினைவுகளுக்குள்ளாகவே ஒரு ஜெயத்தை நாம் எடுத்து விட்டால் அதை தொடர்ந்து பேச்சில், ஒரு மனுஷன் பேச்சில தவறான், செய்கையில தவறிக்கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் அவன் நினைவுகள் கண்ட்ரோல் இல்லாம போய்விடுது. நினைவுகள் ஒரு மனிதனை கெடுத்துவிடும். நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நம்முடைய செயல்களும் இருக்கும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அந்த மனுஷனுடைய செயல்முறைகள் இருக்கும். அப்படியானா ஒரு மனிதனை பார்த்து அவன் எண்ணத்தை நாம் கண்டுபிடித்து விடலாம். தூங்காதீங்க, எனக்கு தூங்குறீங்க, கவனிங்க. அப்போ எண்ணங்கள் தகாத விதமாக இருந்தால் வாழ்க்கையும் தகாத விதமாகவே இருக்கும். அப்ப என்ன சொல்றாரு, ஒரு மனிதன் ஜெயம் கொள்ள வேண்டுமானால் முதல்ல தன் நினைவுகளை குறித்து, நினைவுகளிலே தீமைகள் வந்தாலும் நினைவுகளிலே தவறான விஷயங்கள் தோன்றினாலும் அந்த நினைவுகளுக்குள்ளாகவே அதை ஜெயித்து விடாவிட்டால் அது பேச்சிலே வந்து வாழ்க்கை முறையில வந்து அதன் பிறகு நம்மை முற்றிலுமாக அது நாசப்படுத்தும். வேதம் சொல்லு, ஆதியாகம புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது நித்தம் அவருடைய நினைவுகளின் தோற்றம் பொல்லாததாக இருந்ததா. அப்ப அந்த காலத்துல ஏன் பாவம் மிகுதியா இருந்துச்சு? நினைவுகள் சரியில்லாத மனுஷனிடத்துல பாவங்கள் அதிகமா இருக்கும். அப்ப நம்முடைய நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய செயல்கள் சரியாக இருக்கும். அப்போ நீங்க ஜெயம் கொள்ள வேண்டுமானால் உங்கள் நினைவுகள்ல என்ன மாதிரியான விஷயங்கள் தோன்றுகிறது என்பதில் நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி ஜாக்கிரதையா நீங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் நிச்சயமாக ஜாக்கிரதை இல்லாத மனிதனால எதையுமே வெற்றி கொள்ள முடியாது. இரண்டாவது ஒன்று சொல்லி முடிக்கிறேன், தேவ வசனத்தால் நாம் நிறைந்திருக்க வேண்டும். ஜெயம் கொள்ள வேண்டுமானால் இரண்டாவது என்ன பண்ணணும்? முதல்ல என்ன பண்ணணும்? யார் நினைவுகளை குறித்து? ஏன் நினைவுகளை குறித்து நான் ஏன்னா எதை நினைக்கணும் அதான் செய்ய முடியும். என் நினைப்பு ஒண்ணு, என் செய்கை ஒண்ணு. அப்படி இருக்காது. உன் நினைப்பு எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் உன் செய்கை இருக்கும். நினைப்பெல்லாம் கெட்டதா வச்சுக்கிட்டு நீ செய்கையில நல்லவனா வாழ முடியாது. சரிங்களா? அப்ப நினைப்பு சரியா இருந்தாதான் உன் செய்கையில் கரெக்டா இருக்கும். அப்ப அந்த நினைவுகளிலே தவறுகள் நடந்து விடாதபடிக்கு அந்த நினைவுகளை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம ஜெயம் கொள்ள முடியும். சத்துரு நம்மை மேற்கொள்ளும் போது அவைகளை நாம் மேற்கொள்ள முடியும். இரண்டாவது, வேத வசனத்தால் நிறைந்திருக்க வேண்டும். எதா நிறைஞ்சிருக்கும்? நம்ம ஜெயம் கொண்ட வாழ்க்கை உலகத்தில் வாழணும்னு சொன்னா பாவத்தின் மேல் வெற்றி பெற்று வாழ வேண்டுமானால், நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் சோதனைகள் மேல் நாம் வெற்றி பெற்று வாழ வேண்டுமானால் வேத வசனத்தால் நாம் நிறைந்திருக்க வேண்டும். பிசாசை ஜெயிக்கிற ஒரே ஒரு ஆயுதம் எது தெரியுமா? வசனம் மட்டும்தான். கர்த்தருடைய வார்த்தை இல்லாம பிசாசு அவர் எப்பையும் என்ன பண்ண முடியாது. இயேசுவின் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்கள்லயே
அவர் உபவாசம் இருந்த காலகட்டங்களை சத்துருவானவன் கொண்டு போய் அவர் மலை மேல் நிற்க வைத்து அவரை சோதிக்கிறார். அப்போது ஆண்டவர் எதை வைத்து ஜெயித்தார்? வசனத்தை வச்சு. அவர் உபவாசம் 40 நாள் இருந்துட்டேன், என்னை பார்த்தா பிசாசு ஓடிடும் அப்படின்னு சொல்லி சும்மா இல்லை. அவர் 40 நாள் உபவாசம் இருந்தாலும் கூட அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வசனம் தான் பிசாசை மேற்கொள்ள முடியும். அப்போ பிசாசை இந்த உலகத்துல நாம் மேற்கொள்ள வேண்டுமானால் நிறைய பேர் பிசாசை துரத்துறதுக்கு காத்த கருப்பு துரத்துறோம்னு சொல்லி ஏதாச்சும் கத்தி ஆயுதம் தூக்கி சுத்தி இருப்பாங்க. கத்திகளால் பிசாசு வெட்டிட முடியாது, இல்ல பூதாங்குல காட்டி பிசாசை மேற்கொள்ள முடியாது, இல்ல கொள்ளிக்கட்டை வச்சு பிசாசு சுட்டெரிச்சு சாகடிக்க முடியாது. வேத வசனத்தாலதான் பிசாசை ஜெயிக்க முடியும். வேத வசனத்தாலதான். அப்ப வேத வசனம் நமக்குள் இல்லாவிட்டால் நம்மால் பிசாசை ஜெயிக்க முடியாது. அத வேதம் சொல்லு, வாலிபர்களே நீங்கள் பலவான்கள் ஆனபடினால் வேத வசனம் உங்களிலே நிலைத்திருக்கிறபடினால் நான் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்ப வேத வசனத்தை வச்சுதான் இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தை நம்மால ஜெயிக்க முடியும். வேத வசனத்தை வச்சுதான் பிசாசை நம்மால ஜெயிக்க முடியும். ஏன்? அந்த வசனம் யாருடையது? கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. அப்ப கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை உன் இருதயத்தில் இருக்குமானால், அந்த இருதயத்தில் இருக்கிற வார்த்தை உன் உதடுகளிலே அறிக்கையாக வெளிப்படுமானால், அப்போது சத்துரு அந்த வார்த்தைக்கு நடுங்கக்கூடியவனாக இருப்பார். அது அந்த வார்த்தை இல்லாம பிசாசை ஜெயிக்க நம்மால முடியாது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், தேவ வசனத்தால் நாம் எப்போதுமே நிறைந்திருக்க வேண்டும். வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணணும். வேத வசனத்தை நாம் அடிக்கடி அறிக்கை செய்யணும். வேத வசனத்தை குறித்து நாம் அசை போட்டுக் கொண்டே இருக்கணும். பரிசுத்தவான்கள் வேத வசனத்தை கொண்டுதான் உலகத்தை ஜெயிச்சாங்க. வேத வசனத்தை கொண்டுதான் பாவத்தை ஜெயிச்சாங்க. யாரெல்லாம் வேத வசனத்தை அலட்சியம் செய்தார்களோ அவங்களால எதையுமே ஜெயிக்க முடியாம விழுந்து போனாங்க. வேத வசனத்தை அலட்சியப்படுத்துவங்க வாழ்க்கையில விழுந்து போவாங்க. வேத வசனத்தை அலட்சியப்படுத்துறவங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டா சமாதானம் இருக்குன்னு யோசிக்கிறோம். ஆனா வேத வசனத்தை யார் ஒருத்தர் அலட்சியப்படுத்தி வாழ்கிறானோ அவன் வாழ்க்கையில சமாதானம் இருக்காது, அவன் வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்காது, அவன் வாழ்க்கையில சாட்சி இருக்காது, அவன் சீர்கெட்டவனாய் மாறிடுவான். அதனால வேத வசனத்தால் ஒரு மனிதன் நிறைந்திருக்கிற அனுபவம் இருந்தாதான் பிசாசு என்ன பண்ண முடியும்? ஆமா, ஜெயம் கொண்டு வாழ முடியும். எந்த காரியத்தையும் ஜெயம் பெற்று வாழ முடியும். இல்லைன்னா நம்மளால ஜெயம் பெற்று வாழவே முடியாது. ஆனா இங்க இருக்கிற தாய்மார்கள் உங்க பிள்ளைகளுக்கு அன்றாடம் ஒரு வசனத்தை கற்றுக் கொடுங்க. அன்றாடம் ஒரு வசனத்தை சொல்ல வைங்க. வசனத்தை சொன்னாதான் இந்த காரியத்தை நான் வாங்கி கொடுப்பேன் என்று சொல்லி உங்க பிள்ளைகளுக்கு ஆர்டர் பண்ணி அதை நீங்க அப்படிப்பட்ட காரியத்தை நீங்க செயல்படுத்துங்க. வசனத்தால் பிள்ளைகள் நிறைந்திருக்க வேண்டும். வேதம் சொல்லு, தீமோத்தேயை குறித்து பவுல் சொல்லும்போது சொல்றார், நீ சிறு வயது முதல் கொண்டே வேத எழுத்துக்களை நன்றாய் அறிந்தவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்ப சின்ன வயசுல இருந்தே வேத வசனத்தை வளர்க்கிற பழக்கப்படுத்துற பிள்ளைங்க தான் எதிர்காலத்துல பெற்றோருக்கு ஆசீர்வாதமாக, சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய நிலை அவருக்கு ஏற்படும். அதனால இந்த உலகத்துல நாம் எல்லாவற்றையும் வெற்றி கொண்டு ஜெயம் கொண்டு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் வசனத்தை பிடித்துக் கொண்டு வாழாம எதையுமே ஜெயம் கொண்டு வாழ வாலிபன் தன் வழி எதினால் சுத்தப்படுத்துவான்? கர்த்தருடைய வசனத்தை காத்துக் கொள்வதால் மட்டும்தான். அப்ப வசனம் இல்லைன்னு சொன்னா வாழ்க்கை எதுவுமே வெற்றி கொள்ள முடியாது. யோசேப்பு ஏன் பாவத்தை வெற்றி கொண்டார்? அவர் யார் வசனத்தை சொல்லிக் கொடுத்தது? அந்த காலத்துல வேதம் இருந்துச்சா? வேதம் இல்லையே. அப்படி எப்படி யோசேப்பு வெற்றி கொண்டார்? அவர் தகப்பனும் தாயும் அவருக்கு கற்றுக் கொடுத்த சம்பவங்கள். என்ன சம்பவம்? ஆதாம் காலத்தில் நடந்த விஷயம், ஆதாமுக்கு செஞ்ச விஷயம், ஆபிரகாமுக்கு செஞ்ச விஷயம். இது மாதிரி நடந்த காலத்தில் முன்னோர்களுக்கு என்ன நடந்ததோ அந்த விஷயத்தெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்ப அதை வச்சுதான் என்ன பண்ணாங்க? அப்ப யாக்கோபு என்ன பண்ணிருப்பார்? யோசேப்புக்கு எப்படி யாவால சாத்தான் வஞ்சித்தான், ஒரு பொருளை காட்டி எப்படி இச்சையை கொண்டு வந்தான், அந்த விஷயத்தால கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாரு? யாக்கோபு தன் பிள்ளையை உட்கார வச்சு சொல்லியிருப்பாரு. இச்சை வந்தா இச்சைக்கு இடம் கொடுத்தா விழுந்து போயிட்டான் ஆதாமே. அப்ப அந்த சம்பவம் எல்லாம் யோசேப்பு உள்ளத்துல வளர்ந்துதான் தனக்கு முன்னாடி ஒரு இச்சிக்கிற சம்பவம் வந்த போது அதை அவரால் ஜெயிக்க முடிந்தது. அதனால நாம கூட சரி, பாவமானாலும் இச்சையானாலும் போராட்டமானாலும் எதை வேண்டுமானாலும் இந்த உலகத்துல நாம் ஜெயிக்க வேண்டுமானால் வேத வசனம் நம் இருதயத்துக்குள் நிறைந்திருக்க வேண்டும். இருதயத்துல நிறைந்திருந்தாதான் அது இக்கட்டு நேரத்துல வாயில வெளிப்பட ஆரம்பிக்கும். இரண்டாவது, மூணாவது ஒன்று சொல்லி கடந்து போறேன். தேவ மக்களோடு நமக்கு ஐக்கியம் வேண்டும். நம்ம உலகத்துல எதையும் ஜெயிக்க வேண்டுமானால் எது வேணும் நமக்கு? முதல்ல என்ன வேணும்? யாருடைய நிலைகளுக்கு?
உன் நினைவு எப்படி, நீ என்ன நினைக்கிற அதை குறித்து ஜாக்கிரதையா. நீ கெட்டதை நினைக்கிறியா, நல்லதை யோசிக்கிறியா? உன் நினைவுகளை குறித்து ஜாக்கிரதையா இரு, விழிப்பா இரு. கெட்டதை கெட்டவையில உன்னை கொண்டு போயிடும். இரண்டாவது, வேத வசனத்தால் நிறைந்திருந்தால் தான் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். மூன்றாவது சொல்லி முடிக்கிறேன், தேவ மக்களோடு நாம் ஐக்கியமா இருக்க. சரி, இயேசு கிறிஸ்து தனியா ஊழியம் பண்ணாரா? சொல்லுங்க பாருங்க, தனியா ஊழியம் பண்ணாரா? ஏன் அவருக்கு தனியா ஊழியம் பண்ற அளவுக்கு ஞானம் இல்லையா? தனியா ஊழியம் பண்ற அளவுக்கு அவருக்கு தெம்பு இல்லையா? ஏன் எப்போதும் மக்களோடு கூட ஐக்கியமா இருந்தார்? அப்படின்னு சொன்னா ஐக்கியம் ரொம்ப மிக மிக முக்கியமானது. ஏன் ஆண்டவர் இரண்டு பேரை ஐக்கியப்படுத்துகிறார்? ஒருவனை படைக்கும் போதே இன்னொரு பெண்ணையும் ஆண்டவர் படைச்சார். வேதம் சொல்லி சுத்த ஒருவன் ஒண்டியா இருந்தா அவன் விழுந்து அவனை தூக்க முடியாது. ஆனால் ரெண்டு பேரா இருந்தால் நல்லது என்பதற்காகத்தான் ஒரு கணவன் மனைவி ஆண்டவர் படைச்சார், பிள்ளைகளை படைத்தார். அப்போ கவனிக்கணும், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு மனிதன் தனிமையா இருக்கிற மனுஷனால இந்த உலகத்தை வெற்றி கொள்ள முடியும். நமக்கு ஒரு ஐக்கியம் வேணும். உலக மக்களுடைய ஐக்கியம் வேற. ஆனா நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைங்க தேவ ஜனங்களோடு பரிசுத்தவான்களோடு நாம் நல்ல ஐக்கியம் கொள்ளக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பாருங்க, எப்போதுமே 12 பேரோடு கூட ஐக்கியமாவே இருந்தார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்துட்டார். ஆனா சீசர்கள் அப்புறம் துடுத்துட்டா பிரிஞ்சு போயிட்டாங்களா? இல்ல, அப்புறம் கூட அவங்க எல்லோருமே ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருந்தார்கள். பவுல் அவருடைய காலத்துல பாருங்க, மத்த எல்லோரோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கிறார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல எல்லாம் ஜெபம் பண்றாங்க. எப்படி ஜெபம் பண்றாங்க? எல்லாரும் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு ஜெபிக்கிறாங்க. தனி மனிதன் சோர்வடைந்து விடுவான். நீங்க மத்தவங்களோட ஐக்கியம் இல்லாம, சபையில இருக்கிற விசுவாசிகள் இன்னொரு விசுவாசியோட ஐக்கியம் இல்லாம, ஒரு ஊழியக்காரங்களோட ஐக்கியம் இல்லாம நீங்க இருப்பீங்கன்னா நீங்க சோர்ந்து போய் விடுவீர்கள். ஒரு தனி விறகுக்கும் ஒட்டுமொத்தமா விறகு சேர்ந்து எடுத்துக்கு வித்தியாசம் இருக்கா? ஒரே ஒரு விறகு மாத்திரம் வச்சு நீங்க எரிய வச்சு பாருங்க, என்ன ஆகும்? அது என்ன ஆகும்? சீக்கிரத்துல அணைஞ்சு போயிடும், சீக்கிரத்துல. ஆனா அதே அநேக விறகுகளை வச்சு நீங்க ஒன்னா எரிய வச்சீங்கன்னா ஒரு விறகு அணைந்து போனால் கூட மத்த எரிகிற விறகுகள் அணைந்து போன விறகை அது எரிய வைக்கும். அப்படிதானே? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? அப்படி. அப்ப ஒரு விறகு மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. மக்களோடு மக்களா சேர்ந்து இருக்கணும், சபையோடு சபையா சேர்ந்து இருக்கணும். அப்பதான் ஸ்தோத்திரிக்கிறோம், நீ அனலாக்கப்பட முடியும். அந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நாம் அனலாக்கப்பட முடியாது. நிறைய பேர் பாருங்க, ஒண்டி கட்ட மாதிரி தனியா இருக்கிறாங்க, யாரோட ஐக்கியம் கிடையாது. ஒருவருக்கு ஒரு பேச்சுவார்த்தை இல்ல. ஒரு ஊழியர்களோட பழக்கம், வாரத்துல ஒரு நாள் சபைக்கு வரும், யாராச்சும் நின்று ஒரு கிட்ட வந்து வாயை திறந்து பேசி விசாரித்து ஜோமிட்டு போற பழக்கம் இருக்குதா? அப்படியே முடிஞ்ச உடனே அப்படியே கிளம்பி அப்படியே போறது, ஒரு வாயை திறங்க போறது இல்லை, பேச போறது. இப்படியே இருந்தீங்கன்னா நீ எப்படி அனலடைவீங்க? எப்படி அனலாக்கப்படுவீங்க? நீங்க தனியாவே அனலாக்கி கொள்ள முடியுமா? நீங்க ஒரே ஒரு விறகை வச்சு காலை முழுக்க அடுப்பு ஏறி வச்சு பாருங்க, பார்க்கலாம், அணைஞ்சு போயிடும். ஆனா கூட 4 விறகை ஒன்னா சேர்த்து வச்சு 4ஓடு 1 5 எரி வச்சு பாருங்க, ஒண்ணு அணைஞ்சு போனா கூட மத்த எரிகிற அனல் என்ன பண்ண சொன்னா அணைந்து போன விறகை அது எரிய வைக்கும். அதே போலதான் விசுவாச மக்கள் நாம் சில நேரங்களில் பலவீனப்படும் போது, மற்றவங்களோடு கூட ஐக்கியமா இருக்கும்போது மற்றவங்களுடைய பலனால் நாம் பலனாக்கப்படுகிறோம். மற்றவங்களுடைய ஜெப வாழ்க்கையினால் நாம் பலனாக்கப்படுகிறோம். மற்றவங்களுடைய விசுவாசத்தினால் நாம் என்ன பண்றோம் சொன்னா விசுவாசத்துக்குள்ளாக்கப்படுகிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றார், ஸ்தோத்திரிக்கிறோம், நீங்கள் உலகத்தை ஜெயம் கொள்ள வேண்டுமானால், பாவத்தின் மேல் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால், இந்த உலகத்தின் சிற்றின்பங்களை நீங்கள் ஜெயிக்க வேண்டுமானால், இந்த 3 காரியம் இருந்தால் ஒழிய நம்மால என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியாது? ஜெயம் கொள்ள முடியாது. அதனால ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் பரதீசில் இருக்கிற மன்னாவை கொடுப்பார். ஏதோ நான் சபையில் எடுத்துட்டு போனேங்க அதனால உனக்கு பலன் கிடையாது. ஜெயிக்கிறவனுக்கு தான் பலன். ஓட்ட பந்தயத்தில் யாருக்கு பலன் கொடுப்பாங்க? பரிசு யாருக்கு கொடுப்பாங்க? ஓடி முடிச்சு ஜெயிக்கிறவனுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனா ஓடாம நின்று போனவனுக்கு கூப்பிட்டு இறக்கப்பட்டதான் கொடுக்க மாட்டாங்க. அதே போலதான் இந்த உலகத்தை யார் வெற்றி கொள்ளும்? பாவம் உண்டு, போராட்டம் உண்டு. ஆனா எது வந்தாலும் அது யாரெல்லாம் வெற்றி கொள்ளுகிறோமோ, பாவம் வராதுன்னு ஆண்டவர் சொல்ல வரல, போராட்டம் வராதுன்னு சொல்லி ஆனா எல்லாம் வரும். ஆனால் அவைகளை வெற்றி கொள்ள வேண்டும். அவைகளை வெற்றி கொண்டு ஓடி யோசேப்பு வெற்றி பெற்றார். பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது.
அப்ப என்ன, அவர் எல்லாத்தையும் ஜெயம் கொண்டார். பசியை ஜெயம் கொண்டார், தனக்கு வந்த பாடுகளை அவர் வெற்றி கொண்டார், தனக்கு வந்த ஸ்தோத்திரிக்கு வறுமைகளை அவர் வெற்றி கொண்டார், தனக்கு வந்த எதிர்ப்புகளை வெற்றி கொண்டார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, நாம் எல்லாவற்றையும் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் இந்த 3 காரியம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அப்ப ஆண்டவர் விஷயத்தை யாருக்கு சொல்றாரு? சபைக்கு சொல்றாரு. சபை ஒவ்வொரு நாளும் நாம் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் தோற்று போக கூடாது. வறுமைகளை வெற்றி கொள்ள வேண்டும், பாவத்தை வெற்றி கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நாம் வெற்றி பெற்றால்தான் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் ஆண்டவர் பரதீசில் இருக்கிற மன்னாவை கொடுப்பார். ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறார், பல ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார். ஆனால் ஜெயம் கொள்ளாதவன் எதையுமே சுதந்திரிக்க முடியாது. அதனால நாம் எல்லாவற்றையும் வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடியவர்களாய். என்னால ஜெயிக்க முடியல, உங்க சுய பலத்தால ஜெயிக்க முடியாது. தேவ பலத்தை கொண்டு, தேவனுடைய வசனத்தை கொண்டுதான் நம்மால ஒன்றை ஜெயிக்க முடியும். ஆனால் வெளிப்படுத்தும் விசேஷத்துல கர்த்தர் திருச்சபைகளுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை என்னவென்றால், நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும். என்ன பண்ணணும்? வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா இன்னல்களை நீங்கள் என்னால் வெற்றி பெற, இது உலகத்தான் சொல்ற வார்த்தை. ஆனா கர்த்தருடைய நீங்க நான் சொல்லக்கூடாது, என்னால் வெற்றி பெற முடியலையே, நான் எப்படி ஜெயிப்பேன் அப்படி சொல்லக்கூடாது. நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்க பக்கபலமாய் ஆண்டவர் நமக்கு உதவியா இருக்கிறார். அவர் நமக்கு பலனை தருகிறார், வேத வசனத்தை கொடுக்கிறார், நமக்கு துணை நிற்கிறார். இவை எல்லாவற்றையும் கொண்டு நாம் இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகளை, போராட்டங்களை, ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை நாம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். செய்தியுடைய தலைப்பு என்ன? சரி, ஜெயம் கொள்றவங்க என்ன செய்யணும்? 3 காரியத்தை சொன்னேன். சொல்லுங்க பாருங்க. எங்க ஜாக்கிரதையா இருக்கணும்? நினைவுகள் தவறானது சிந்தித்து விடக்கூடாது. அப்ப நினைவுகள் நீ ஜாக்கிரதையா இல்லைன்னா உன் பேச்சு, உன் செயல்கள் எல்லாமே எப்படி ஆயிடும்? தவறாக போய்விடும். அதனால் அவைகள் எல்லாம் தவறாக போகாமல் இருக்க வேண்டுமானால் உன் நினைவுகள் குறித்து நீ விழிப்பாயிரு, ஜாக்கிரதையாயிரு. சகல பாவங்களும் முதல்ல எங்க ஆரம்பிக்குது? ஆமா, நினைவில் ஆரம்பித்து தான் ஒன்றன் பின் ஒன்றாக அப்படியே பேச்சில, செய்கையில கடந்து வருகிறது. 2வது எதை நிறைஞ்சிருக்கணும்? ஆமா, கர்த்தருடைய வார்த்தை தான் நம் இருதயம் நிறைந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை தான் இருதயம் நிறைஞ்சிருந்தாதான் அந்த மனுஷனால, அது இல்லாம நம்மளால ஜெயிக்க முடியாது. 3வது யாரோட ஐக்கியம் இருக்கணும்? நம்ம கர்த்தர் கூட இருக்கிறாரு, எனக்கு வசனம் தெரியும் சொல்லிட்டு நாம் தனித்து இருக்கிறத நாம் சபையோடு சபையாய் ஐக்கியமா இருக்கணும். பரிசுத்தவான்களோடு ஐக்கியம். அப்பதான் நீ விழுந்து போன உன்னை தூக்கி விட முடியும். நீ பலவீனப்பட்ட உன்னை பலப்படுத்த முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? ஒண்ணு பண்ண முடியாது. நீ தனியா பலவீனப்படுத்த கிடக்கணும். அப்படியே எப்பவுமே தனித்தவனுக்கு போராட்டங்கள் அதிகமா இருக்கும். ஒரு ஐக்கியத்தோடு இல்லாம தனித்து நிக்கிறான் பாருங்க, அவனுக்கு பிசாசு என்ன பண்ணுவான்? அவன் பிசாசு எப்போதுமே அவனுக்கு பிரச்சனைகளை தீவிரமாய், ஏன்னா அவனுக்கு எதுவுமே இல்லை, அவன் ஒரு ஆள நின்றுகிட்டு இருக்கான். ஆனால் எப்ப நமக்கு ஒரு ஜப ஐக்கியம் தேவை, ஊழியக்காரோடு நல்ல ஒரு ஐக்கியம் தேவை, சபையோடு ஜெபிக்கிறவோடு நமக்கு நல்ல ஒரு ஐக்கியம் தேவை. அந்த ஐக்கியம் இல்லை என்றால் நாம் சீக்கிரமா இடறி கெட்டுப்போம். இந்த 3ம் நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால்